பண்ணி அப்புறம் அப்லோட் பண்ணிருக்கியா? நல்லா தான் வருது பாரு. தண்ணி கம்மியாக தான் வருது. தண்ணி கம்மியாக தான் வருது பாரு. இப்போதான் அந்த கல் போட்டு விட்டுக்கிறாங்க. அப்போல்லாம் இல்லை, முன்ன கல் இல்லை. வண்டி அப்படியே உள்ளவே போயிடும். காருக்கெல்லாம் டப்புன்னு வரும் தெரியுமா? அதையும் தாண்டி உள்ள போகணும். பாருங்க குட்டி மேம்பாலம். குட்டி மேம்பாலம் தலைவா, குட்டி மேம்பாலம். அது உனக்கு கேட்கண்டா, அப்படிதான் என்ன பண்றது. இரண்டங்க அவனுக்கு இதுதான் எதுதான் இருட்டா தான் தெரியும். ஏதோ ஒன்று பரமொழி பேச சொல்லிட்டா. அவ்வளோதான். யானை, பெரிய யானை, குட்டி யானை, அதோட குட்டி யானை. அப்படி இல்லை தலைவரே, அது அப்பா யானை, இது அம்மா யானை. அது அப்பா, இது அம்மா, இது பொண்ணா, ஏதோ குழந்தை. குழந்தை. ஆமாம், அது குழந்தை. எதுவுமே தெரியல. பாருங்க எவ்வளோ அழகாக பாரு. பாத்ரூம் எல்லாம் அக்கா ரெடி பண்ணியிருக்காங்க. பூட்டி வச்சுக்கிறாங்க. பூட்டி வச்சுக்கிறேன், பத்திரமா பூட்டி வச்சுக்கிறாங்க. பாருங்க மான் பாருங்க. பாருங்க சூப்பர் அழகாக நேச்சுரலாக இருக்கு. இங்கே பாருங்க மான் வேறு குழந்தை பிறந்துருக்கு. இங்கே பாருங்க பூங்கா. இங்கே பாருங்க பெரிய குட்டி மான், நல்லா கல்லுலேயே செதுக்கிறாங்க. இங்கே பாருங்க புலி. இங்கே பாருங்க புலி. புலி வந்து காட்டு எருமையை கடிக்குது கழுத்தை. இந்த வருஷம் நான் வரல. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது செட்டு. இங்கே பாருங்கள் சில்ட்ரன்ஸ். இங்கே பாருங்கள் சில்ட்ரன்ஸ் கார்டன் சூப்பராக இருக்குது. எல்லாம் இப்போ தான் எல்லாம் செடியெல்லாம் வச்சு எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. பட்டர்ஃப்ளை பாருங்கள் மரத்து மேலே எவ்வளோ அழகாக உட்காந்துக்குதுன்னு. அது காமிச்சிருப்பாரு. புழுவாக போய் அங்கே கூண்டு உருவாகி அப்புறம் அடுத்து வந்து அதுக்கு போதும்னு காமிச்சு. இதுக்கு வந்து நம்ம கிட்ட அவனை எட்டி பார்க்க போகிறாங்க. கிட்ட போய் நம்ம வீடியோ எடுக்கலாம். அதே அண்ணகொண்டா பாரு. அண்ணகொண்டா அந்த மரத்துக்கு இப்போ 2 குழந்தை சேர் ரெடி பண்ணிக்கிறாங்க. யாராவது பார்வையிறதுக்கு வந்துப்பாங்க. இல்லை ரெடி பண்ணிப்பாங்க. ஹரி அதுக்கு தான் இவ்வளோ ரெடி பண்ணுறாங்க அவங்க. இதில் வருமானம் வீட்டணும் அவங்க. இங்கே பாருங்க குரங்கு பாருங்க எவ்வளோ அழகாக உட்காந்துக்குதுன்னு. நான் சரக்கு வச்சுட்டு மாட்டாதலங்க நாம் தான் அடையிருப்பா. இதெல்லாம் அதுதான் எது நம்மளுக்கு கடவுள் கூட நினைக்கிறாரு. இவங்களாம் என்னோட கேங்க். ஞானவேல பத்ரூபா படா குரங்கு எட்டி பார்க்குதா. தாடி கிட்ட நாமளும் பார்த்தா அவனுக்கு தானே தெரியுது. லைட்டாக தாடி வச்சு மன வச்சுக்கியா என்னெல்லாம் பார்த்தா அவனு வந்துடுவானுங்க. பரவாயில்லப்பா, ஏப்பா அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இங்கே பாருங்க நம்ம வரும்போது அப்போல்லாம் கல்லுக்கெல்லாம் இருந்துச்சு. இப்போலாம் காங்கிரீட் போட்டு வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் மாரியம்மன் கோயில் அது. இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது மட்டும் வருதுன்னு மட்டும் பாருங்கள். இல்லை இப்போலாம் காங்கிரீட் போட்டாங்க. அது மாரியம்மன் கோயில் தான். அதுதாங்க குளம். குளத்துலலாம் கரியன்குது. இப்போ நீங்கள் அதெல்லாம் இங்கேருந்து அப்படியே சரிங்க போய் அதுதான் ஜெகதாம்பரம் கோயில். சரிங்க இருக்கிறது தான் ஜெகதாம்பரம். ஆனால் எப்படி பண்ணிப்பான்னு எதிர்பார்க்கல. ஒரு வருஷத்துல இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க இதில். ஆனால் காங்கிரீட் போட்டு ஊற்றிருக்காங்க. இதுதான் அப்பயே ரெடி பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் அப்பயே இருந்துச்சு. இப்போல்லாம் இதுதான் காங்கிரீட் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க.
ஆ இது ரயில்வே பாலம். ஒவ்வொரு ஜனிக்கும் ஒரு பேர் இருக்கும். ஹரி வேணா உட்காந்து குச்சி பார்க்குறியா? சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க குட்டி மேம்பாலம். எல்லாமே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இது வந்து மாரியம்மன் கோயில் எல்லாம் கும்பிட்டுக்காங்க. எல்லாருக்கும் இங்க எத்தனை பேருக்கு ஏதோ நடக்குது, நம்ம எப்படி நம்மளுடைய பொருள் கூடவே வச்சிருக்கோம். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹரி பார்த்தாரு பாரு, ஞானில் பாரு சரோ ஓன்னு போகிறான். ஆஹா அங்கே இப்போ அந்த போர்டை பார்த்தா வண்டி மேலே நிற்கக்கூடாதுன்னு போர்டு போட்டுக்கிறாங்க. மேடம் இன்னும் மேலே போகலாம். பீமன் சுனை. பாருங்க தண்ணி எவ்வளோ அழகாக வருது மட்டும் பாருங்க. இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழகாக கிளியராக போகுதுன்னு. இங்கே பாருங்கள் உண்மையிலே வேறு லெவல் இந்த இடமெல்லாம். வந்து பாருங்கள், இது ஒரு நாளைக்கு வாங்க. இதுக்கப்புறமா தண்ணி கிடையாது, குளம்லாம் கிடையாது. இது அப்படியே போனேன்னா இப்போ இதே மாதிரி அப்படியே காட்டுக்குள்ளே போகும். இதுதான் மூலிகை தண்ணி. முன்னு முன்னாடி போய் குடியே இறங்கலாம். அதுக்கு மீன் பார்த்தே இல்லையா? என்ன மீன் பாரு. பாருங்க மீன் இருக்கு. இது ஒரு கொஞ்சம் பாருங்க தண்ணியில் மீன் தெரியல உங்களுக்கு கேமராவில். அன்றைக்கி நான் என்ன சொன்னேன் வரும்போது காரில் உங்களை எவனும் தண்ணியை பார்த்துட்டு இறங்க மாட்டேன்னு சொன்னோன்னா இல்லையா? ஏன்னா கறிக்கு சிவமுட்டி ஏரிக்கு வந்து நான் புக்ஸுக்கான் கொடியிலே தலைவரா நம்ம சிவமுட்டி வீட்டுக்கு பக்கத்தில் அந்த பாயை யூடியூப்ல எடுத்து போட்டு இந்த மாதிரி ஒரு இது எதுவுமே இல்லை, இந்த ரூட்டு இந்த இடம் இங்கே போங்க, இது இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி எங்கேயுமே இல்லைன்னு போட்டு அப்டேட் பண்ணிட்டான். தலைவரா ரீல்ஸ் போடுறது அப்புறப்பட்டு வச்சு நம்ம பசங்க அவன் இப்போ இது எப்படி இப்போ இந்த மாதிரி இந்த அங்குட்டு வைக்கணும்னு போடுறாங்க, அந்த மாதிரி நம்ம போட்டுக்கிறாங்க. ஆமாம் எல்லாமே வீட்டுல வந்துட்டு போவாங்க. சப்போஸ் அதுக்குன்னே வரணும். ஆமாம் இங்கே பாருங்க மழை பெஞ்சு பயமாக தண்ணி வந்துச்சுன்னா இது ஃபுல்லாக அப்படியே சூப்பராக இருக்கும். இங்கெல்லாம் தண்ணி வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா பயங்கரமாக இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்க இதெல்லாம் எவ்வளோ தண்ணி பாரு, கண்ணாடி மாதிரி இருக்குது. நானும் என் வைப்பு வரும்போதெல்லாம் தண்ணி அவ்வளோ போகும். நான் அந்த அப்படியே கண்ணாடி மாதிரி மின்னுது தண்ணி. பாருங்க எவ்வளோ அழகா சவுண்டு. சந்தில எல்லாம் உட்காந்து போட்டோ எடுத்துங்க. இங்கெல்லாம் நாங்கள் அரிய ரொம்ப ஏமாந்துட்டேன். இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது, அடர்ந்த காடு. அவ்வளோதான் தலைவர். எங்கே போகிறீங்க? அந்த மரத்தேடி போய் வந்துடுங்க.
இங்கே பாருங்கள் அடர்ந்த காடு. இங்கே பாருங்கள் இந்த வீணாக போனவங்க பாருங்கள் வாட்டர் கேனெல்லாம் இங்கே போட்டு போகிறாங்க காட்டுக்குள்ளே. குவாட்டர் பாட்டிலு வாட்டர் பேக்கெட்டு எல்லாம் இங்கே போட்டு போகிறாங்க. சமூக நீதியாக ஒன்று போட்டு தலைவர். இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி மக்கள் பண்ணுறீங்க? பாருங்க மான் புலி எல்லாம் தண்ணி குடிச்சிச்சுன்னா அதெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா செத்து போயிடுங்க. இது மாதிரி பிளாஸ்டிக்லாம் யாரும் போடாதீங்க. நானே பயப்படுறாங்க. இது இங்கே பாருங்க எவ்வளோ பிளாஸ்டிக்கு. குவாட்டர் பாட்டில் பாருங்க, கிளாஸ் திரும்பி காமிச்சிடாது. இங்கே பாருங்க குவாட்டர் பாட்டில்லாம் கொடுக்குறாங்க பாருங்க. டைமண்ட் சொல்லு. அதெல்லாம் இது மிச்சம் நம்ம போகக்கூடாது, பயமாக இருக்குது ஒரு தொலை போனால். சரிங்களா? அது இல்லாமல் ஃபாரஸ்ட் அங்கேயே போட வச்சுட்டாங்க. அபாயகரமான பகுதி உள்ள யாரும் தள்ள வேண்டாம். அதனால நம்ம போகக்கூடாது. இங்கே பாருங்கள் எந்த கேனின்னு தெரியல, கிறுக்குன்னு தெரியல. மேலே விஆர் இல்லை லவ்குறி விட்டுக்கிறான், அம்புக்குறி விட்டுக்கிறான். ரொம்ப ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா? உங்களுக்கு விஆர் அம்புக்குறி விட்டு இங்கே போட்டுருக்காங்க. இது மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க. நம்ம இதை பாதுகாக்கணும், காட்டை. உண்மையில வேற லெவல் இருக்குது இந்த இடம். இங்கே பாருங்க நம்ம இன்னைக்கு அங்குஜோனிக்கு வந்திருக்கோம். உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. லைக் பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. எல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ஆளுநர் பட்டனை ஒரு தட்டுங்க. சரிங்களா? அடுத்த வீடியோ சந்திப்பது வினோத். இந்த காட்டை பார்த்த உடனே யார் ஞாபகம் சொல்லி எனக்கு வருது? வீரப்பன் ஞாபகம் தான் எனக்கு வருது. இந்த காட்டை பார்த்த உடனே நம்மளுக்கு யார் ஞாபகம்னா வீரப்பன் ஞாபகம் வருது நம்மளுக்கு. உண்மையிலே வேற லெவல் இருந்து பாரு காட்டுக்குள்ளே 31 வருஷமா. எப்படி இருந்தார் நம்மளுக்கு தெரியாது அதை பற்றிலாம். அவர் 31 வருஷம் இருந்தார் காட்டில். பாருங்க உண்மையிலே வேற லெவலுங்க. பாருங்க சூப்பராக இருக்குது இந்த இடமெல்லாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இங்கே பாருங்க சந்தன மரம், இந்த மரம் பேர் எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள் புங்க மரம், வேப்ப மரம், எல்லா மரமே இருக்குது இங்கே. இதில் இந்த காட்டை பார்த்ததும் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா ஒரே ஒரு பாட்டு ஞாபகம் வருது. காட்டுக்குள்ளே மறைந்திருந்து வீரப்பன் சாங்ஸ் அந்த ஞாபகம் வருது. பாருங்க காட்டெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் கிளம்புறோம். காட்டுக்குள்ளே மறைஞ்சிருந்து உலகத்துக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தா காட்டுக்குள்ளே மறைஞ்சிருந்து உலகத்துக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தான். அது மாதிரி நல்ல மனுஷன். இங்கே பாருங்க 2 குழந்தைங்க மூஞ்சில் ஆடுதுங்க. வெளியே போய் ஒரே வரதான் வெளியில கார்டனுக்குள்ள போகக்கூடாது. போதும் பாருங்க. கம்பளம் சுத்துதுடா பாரு. கேட்கறது மொத்தம் ஏதோ ஒரு வில்லங்க நடக்குது இன்னைக்கு.